பெங்காலுக்கு ஒண்ணு இல்லையா, தூக்கி போட்டாங்க ஆட்சியை, தூக்கி போட்டாங்க பதவியை. இப்படி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சி முன்னாடி அவங்க. ஸோ மம்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ கால் ரோமத்தை கூட பிஜேபி ஒரு வங்காளி அரசியல் தான் வந்து மம்தா எடுத்து. ஆனால் தான் கம்யூனிஸ்ட் அவனோட வீழ்த்த முடியும். சாதாரண விஷயம் இல்லை மம்தா பானர்ஜி. ஸோ இப்படியாப்பட்ட மம்தாவை இவங்க சூத்திரத்தில் வீழ்த்துவாங்க பிஜேபி. 2 வாரம் அங்கேயே இருந்திருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து. வியூகம் எல்லாம் அமைச்சிருக்காங்க, களத்துல வேலை செய்ய போதா. என்ன வியூகம்? வெற்றி பெறணும்ன்றது இலக்கு, அதுக்கான யூகம் அப்படிங்க. வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணணும்? ஆட்சியாளர் நடந்து வெற்றி பெறணும். நிறைய பெங்காலுக்கு செஞ்சிடணும். என்ன செஞ்சேன்னு சொல்லு. மோடி சொல்றதெல்லாம் தங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பயனே படாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரியும். ஆனாலும் மோடிக்கு ஓட் பண்ண. மம்தா வந்துட்டு ஒரு டீப்பு பாலிட்டிஷியன். மம்தா அவரை சீக்கிரம் பண்ணாங்கன்னா சரி ஜெயிச்சிச்சுன்னு அர்த்தம், மக்கள் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம். மம்தாவை மக்களை வச்சு வீழ்த்தவே முடியாது. ஏன்னா மம்தா தான் மக்கள் தான் பேருக்கு வரணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருமான திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். வணக்கம் தோழர். மேற்கு வங்கம் இந்த முறை கட்டாயம் போராடி பிஜேபி ஆட்சியை பிடிக்கும், அதற்கான வேலையை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு செய்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் முன்வைத்திருக்கிறார் திரு மம்தா. என்ன கள நிலவரம்? அதாவது போன முறையே அவங்க வந்துட்டு ஆட்சியை பிடிப்போம் தான் சொன்னாங்க. போன முறை நடந்த தேர்தலையே ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோட மட்டும் இல்லை, அது நம்பர் ஆஃப் 294 சீட்ஸ், நாங்கள் வந்துட்டு 169 ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னாங்க. அப்படி அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் வந்துச்சு. ஆனால் மம்தா 224 சீட் ஜெயிச்சாங்க. ரொம்ப சிம்பிள். 2 இடத்துல வந்துட்டு மம்தாவை நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டாங்க பிஜேபி. ஒன்று, மக்களிடையே அவங்க ஒரு மக்கள் தலைவர். பிஜேபி மக்கள் தலைவர்லாம் கிடையாது. அங்கேருந்து வந்த ஒரு சுவேந்து அதிகாரியை வந்துட்டு ஒரு பெரிய பொம்மையாக்கி, பெரிய ஈர பேனாக்கி பெருமாள் ஆக்கிறதெல்லாம் பிஜேபி செய்வாங்க. செஞ்சு அவரை எதிர்த்து நிற்க வச்சாங்க, ஈடுபடல. 2வது இன்னொரு விஷயம், மம்தா வந்துட்டு இவிஎம் விஷயம் தோற்கடிக்க பார்த்தாங்க. ஸோ இவிஎம் என்னென்ன சீக்கிரட்டாக அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு மம்தா ஒரு தனி ஐஏஎஸ் அதிகாரியை போட்டாங்க. போட்டுட்டு இது தொடர்பாக இவிஎம்க்கு எதிராக வேலை செய்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எப்படி பண்ணணும்னு அவங்க அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த அட்வைஸுக்காக சில காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்க. அப்புறம் பின்னாடி அந்த அதிகாரி எம்பி ஆகிட்டாங்க. ஸோ பிஜேபி நினைச்ச கால்குலேஷன்லாம் உடச்சி அவங்க மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. இந்த முறையும் பிஜேபி அதே சொல்றாங்க. இந்த முறை என்ன பண்றாங்கன்னா, கணிசமா எதிர் ஓட்டுகளை வந்துட்டு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறாங்க. யாரு? தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் மூலமா எதிர் வாக்குகள் அப்படின்னோம்னா என்ன அப்படின்னா, பிஜேபிக்கு எதிர் வாக்குகள். பெண்களும் சிறுபான்மையினரும் அவனுக்கு எதிர் வாக்குகள். பெண்கள் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. அது முழுக்க ஒரு அராஜக ஆம்பளை கட்சி. பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் அப்படிதான் அராஜக ஆம்பளை கட்சி அது. அதனால அதுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பெண்களை நிறைய நீக்குவாங்க. பீகார்ல தான் பண்ணாங்க, நிறைய பெண்களை நீக்கிறாங்க. அப்புறம் முஸ்லீம்ஸ் எல்லாம் நீக்குவாங்க. இப்போ 29ஆம் தேதிக்குள்ள வெளிநாட்டவர் எல்லாம் வெளியேறணுமா, இல்லாட்டி அப்படியே பிடிச்சி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அப்படியே பொட்டில் போட்டு அப்படியே தூக்கி குண்டர்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி இப்படிதான் பேசிட்டு இருக்காரு மோடி. நீங்க அதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கு. மம்தா வந்துட்டு யார் அப்படின்னோம்னா, மோடி வந்துட்டு ஒரு டெல்லி தலைவர் பெங்காலிஸ். மம்தா வந்துட்டு அவங்களுடைய பண்பாட்டு தலைவி. பெங்காலினுடைய பண்பாட்டு பிரதிநிதி வந்துட்டு மம்தா பானர்ஜி. ஸோ எங்க வீட்டு ஆளு, என் வீட்டு பொம்னாட்டி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு நீங்க சாதாரணமெல்லாம் அசைச்சிட முடியாது. ஒன்றியத்துல இருக்காங்க, பவர்ல இருக்காங்க. பிஜேபி தொடர் முயற்சி, வளர்ச்சியும் காட்டுறாங்க. எல்லாமே ஒரு ஓட்டு கட்டுப்பட்டது தானே, வாக்காளருடைய ஒரு ஓட்டு கட்டுப்பட்டதுதானே ஒன்றிய அதிகாரம். சரி, பெங்காலிஸ்லாம் எப்படி அப்படின்னோம்னா, பெங்காலியாவே யோசிப்பான். தமிழ்நாட்டில் அப்படி இருந்ததுன்னா எம்ஜிஆர்லாம் ஆட்சிக்கு வந்துருக்க முடியாது. மலையாளி சொன்னாரு, பங்காளி தமிழனுடைய பங்காளின்னாரு. உணர்வுல வந்துட்டு அவன் அந்த அளவுக்கு பிரதிபலிப்பான். மொழியை விட்டு தரமாட்டான், மாநில உறவை விட்டு தரமாட்டான், தியாகத்துக்கு தயங்க மாட்டான், அடித்தடிக்கு அஞ்ச மாட்டான். இதுதான் பெங்காலி. அதே மாதிரிதான் தமிழர் தான். அவனை வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலலாம். அந்த மாதிரிதான் அவர் தான். அதனால சொன்னார், அண்ணா பங்காளி, தமிழரின் பங்காளி அப்படின்னாரு. எப்பெல்லாம் அண்ணா குரல் கொடுக்குறாரோ அதுக்கு ஆதரவா மக்களவையிலையும் மாநிலங்களவையும் வங்காளத்திலிருந்து குரல் வரும்.
இதெல்லாம் நிறைய பேர் அனலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இடம். அந்த பூமியில ஒரு வங்காளி அரசியல் தான் வந்துட்டு முத்தா எடுத்தது. அதனால தான் கம்யூனிஸ்ட் அவங்களால வீழ்த்த முடிஞ்சது. சாதாரண விஷயம் இல்லை மம்தா பானர்ஜின்னா. ஸோ இப்படியாப்பட்ட மம்தாவை இவங்க சூத்திரத்தில் வீழ்த்த பார்க்குறாங்க பிஜேபி. சூத்திரம்னா இந்த அப்படியே சொல்ற நாங்க தான் இப்போ இங்க சொல்லியா தாவேக்கா அதே மாதிரி அங்க நாங்க தான் டெய்லி பங்கு படிச்சுட்டு இருப்பாங்க. மோடி அப்படின்னு மோடிச்சு அப்படின்னு பெருசா சொல்றாங்க. அங்க அதெல்லாம் எடுபடாது. இங்க சொல்றாங்க இல்ல அப்படின்னா அந்த மாதிரி போடாம இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தெரியல பிஜேபிக்கு வந்து எப்போதுமே கள நிலவரமும் சரியா தெரியாது. கள நிலவரத்தை சொல்றவன கீழே வச்சிருப்பாங்க பிஜேபி. அவங்க சொல்றதை எவன் கேட்டு நடைமுறைப்படுத்துறானோ அதான ஆளுடைய. இங்க இருக்கிறது எப்படி கலவரம் அது காதலே போட்டுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மதம் எடுபடாது சொன்னா காதலே போட்டுக்க மாட்டாங்க. நான் சொல்றதை நீ நடைமுறைப்படுத்தணும், நீ என்ன சொல்ற எதுவும் சொல்ல மாட்டான். இப்படிதான் அங்க பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே திட்டங்களா மம்தா கொண்டு வந்தாங்க. மம்தா சென்ட்ரல் பவர்ல இருந்த போது எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. பெங்காலுக்கு ஒண்ணு இல்லையா, தூக்கி போட்டாங்க ஆட்சியை, தூக்கி போட்டாங்க பதவியை. இப்படியெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சி பொம்நாட்டி அவங்க. ஸோ மம்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ கால் ரோமத்தை கூட பிஜேபியால ஒன்றும் பண்ண முடியாது. பிஜேபி இருக்கிற ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா வெறும் மதவாதம். இந்து முஸ்லீம் அவன் பிடிக்கிறான் உன் இடத்த உள்ள பூந்துட்டான், இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை தவிர அவங்களுக்கு. ஆனா மம்தா அப்படி இல்லை. அங்க இருக்கிற ரிக்ஷா ஓட்டிலேருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறவங்க வரைக்கும் மொழி பண்பாடு அன்றாட கட்சிக்கு தேவையான பொருட்கள் சலுகைகள் எல்லாத்தையும் வந்து கொடுத்து வச்சிருக்கு. நம்மளை விட அதிகமான தமிழ்நாட்டை விட அதிகமான மக்கள் நல திட்டங்களை அங்கே நடைமுறைப்படுத்து தெரியுமா இருக்காது? நீங்க எடுத்து பாருங்க, இங்கிலீஷ்ல போடுங்க வரும். பலன் பெற்ற மக்களுடைய மனநிலை என்னவாகுது? ஆமா, அவங்களும் தான் ஓட்டு போடுவாங்க. அதான தமிழ்நாட்டு ஸ்டாலினுடைய பலமும். மக்கள் ஒரு நலத்திட்டங்களால பலன் பெற்றாங்கன்னா அதுல இருந்து மாற மாட்டாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கூட நிற்குதுன்னு அர்த்தம். அதான் அரசாங்கம் அவங்களுக்காக நிற்குதுன்னு அர்த்தம். பிஜேபியில் அதில் நிற்காது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மோடி சொல்றதெல்லாம் தங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பயனே பெறாது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் மோடிக்கு ஓட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, நீ போயிட்டு இந்த பொத்தானே எடுப்பனா அந்த பல்பு எரியும். தொடர் இது இந்த நிலைமைக்கு நீங்க நகருவீங்கன்றது அவங்க சொல்றாங்க. அடுத்து இதான் சொல்லுவாங்க அவங்க, இதுல பட்டன் போட்டா தாமரைக்கு போகுதுன்றத சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, அப்படி பிஜேபிக்காரனே சொல்லியிருக்கிறானே. ஆந்திரால இருந்துட்டு ஹரியானா வரைக்கும் சொல்லியிருக்கிறானே. காவல் அதிகாரி அசாம்ல டிஜிபி ரிட்டையர்டு எல்லாம் என் புத்தகத்துல எடுத்திருக்கிறேன். மற்றவங்க மாதிரி என்கிட்ட என்ன எவனை ஏமாற்ற முடியாது. புரியுதுங்களா? எனக்கு நல்லவன் எப்படி தெரியும்னா இருக்கிற திருடனெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் தெரியும். சரி, ஒரு காவல் அதிகாரி டிஜிபி போறாரு, ஓட்டு போடுறாரு. ஒரு ஓட்டு போடுறாரு ஒரு சின்னத்துக்கு அந்த விவிபேட்ல வேற ஒன்று எரியுது. அவர் வந்து சொல்றாரு வேற ஒரு சின்ன எரியுது. அப்படியா, அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அடுத்து வர வாக்குப்பதிவு நிறுத்திட்டான். அடுத்து வர 3 பேரை வாக்கு போட சொல்லுவோம். அவங்க போட்ட சின்னம் தான் அங்கே எரிஞ்சது அப்படின்னோம்னா உங்க மேலே கேஸ் போடுவோம். நீங்க மிஸ்லீட் பண்ணதா 6 மாசம் செய்யுது ரைட்டா அப்படின்னாங்க. வேணான்ட்டு வணங்கிட்டு வெளில வந்துட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு பேரோட குறிப்பிட்டு அந்த இன்டர்வியூ இதில் வந்துருதுன்றது வரைக்கும் என் புத்தகத்தில் போட்டிருக்கேன். அதனால என்கிட்டலாம் டப்பாய்க்கெல்லாம் முடியாது. எனக்கு நல்லா தெரியும் இந்த நாட்டில் எப்படி இவங்க ஆட்சி பண்ணுறாங்க, ஏன் இவங்க ட்ரம்ப்புக்கு பயப்படுறாங்க எல்லாம் தெரியும். அதனால அங்கே மம்தா வந்துட்டு இந்த இடத்துல டேக்கிள் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவிஎம் கேட்குறா ஆழமாக குரல் கொடுக்கறது முதல் ஆள் வந்துட்டு மொத்தம் மம்தா பானர்ஜி தான். இன்ன வரைக்கும் அதில் மாறாத குரல் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காங்கிரஸ்காரன் ஒத்துக்கவே இல்லை. அதில் அப்புறம் இவரு தனியா ஓட்டு சோறிட்டு வந்தாரு. புரியுதுங்களா? தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி ஒரு. ஸோ இதெல்லாம் மம்தாவுக்கு தெரியும். ஸோ மம்தா வந்துட்டு ஒரு டீப்பு பாலிட்டிஷியன். மம்தா அவரை சீக்கிரம் பண்ணாங்கன்னா சதி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். மக்கள் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது, சதி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். மம்தாவை மக்களை வச்சு வீழ்த்தவே முடியாது. ஏன்னா மம்தா தான் மக்கள் தான் மேற்கு வந்தோம். மேற்கு வந்தோம் தான் மம்தா. 2 வாரம் அங்கேயே இருந்திருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். வியூகம் எல்லாம் அமைச்சிருக்காங்க, களத்துல வேலை செய்ய போதா. என்ன வியூகம்? இந்த ஜாதி வேட்பாளரை போட்டாலும் நம்ம இந்த ஜாதி வேட்பாளர் போட்டோம், அதான் உன் வியூகம். சோசியல் இன்ஜினியரிங் தானே. இல்ல வெற்றி பெறணும்ன்றது இலக்கு, அதுக்கான யூகம் அப்படிங்க. வெற்றி பெறத்துக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஆட்சியாளர் வெற்றி பெறணும். நீ நிறைய பெங்காலுக்கு செஞ்சிருக்கணும். என்ன செஞ்சேன்னு சொல்லு.
இவ்வளோ தமிழ்நாட்டில் கூட வெற்றி பெறணுன்றது தான் அவரோட வியூகம். என்ன பண்ணன்னு சொல்லு. 14 லட்சம் கோடி செலவு பண்ண, எங்க செலவு பண்ண சொல்லு. அடுத்த கேள்விக்கு பதில் இல்லையே. சொல்லு, பெங்காலுக்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லு. மம்தாலாம் இப்படிலாம் கேள்வி கேட்காதுங்க. மு.க. ஸ்டாலின் ரொம்ப சாஃப்டா அணுகிறாரு, உறுதியாக தான் செய்யறாரு. ஆனால் சாஃப்டான அணுகுமுறை இருக்கும். மம்தா அது அப்படி இருக்கிறாரு. நான் இதை செஞ்சேன், அதில் நீ துட்டு தரல, நீ என்னை ஏமாத்துற, இந்த மக்களை ஏமாத்துற அப்படின்னு போட்டு அடிக்கும். மம்தாவுக்கு இணையான ஒரு பரப்புரையாளர் அந்த இடத்துல தோன்றவே இல்லை. காங்கிரஸ்லையும் சரி, கம்யூனிஸ்ட்லையும் சரி தோன்றவே இல்லை. காரணம் இதுதான். அது அப்படியே ஏழை எளிய மக்கள் அப்படியே பிடிச்சிடும். முதல்ல வெறும் நகர மையங்களை பிடிச்சிச்சு, அப்புறம் தான் கிராம மையங்களுக்கே போச்சு. திரிணாமுல் காங்கிரஸுடைய எவல்யூஷனை நீங்க பாருங்க. அது போயிட்டு கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்ட்ல இது பண்ணிடுச்சு, காலி பண்ணிடுச்சு. அப்ப இப்படிதான் வராங்க. அதனால அந்த மக்களினுடைய உணர்வு பிரதிநிதியா தான் இருக்கிறாங்க இவங்க. டிஎம் இது திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர் அப்படின்ற ஒரு இடம் கிடையாது. பெங்காலுடைய உணர்வின் பிரதிநிதி தான் வந்துட்டு மம்தா பானர்ஜி. திதி அவ்வளவுதான், அக்கா மேட்டரை முடிச்சிருவாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலையில வந்துட்டு அவங்க தொடர்பு உடையணும் கூட. இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான. இப்போ பிஜேபி எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னன்னா, மாநில தலைவர்களான மம்தா, அப்புறம் டெல்லியில இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மான், அடுத்தபடியா இங்க இருக்கக்கூடிய சிவகுமார், இவரு நம்ம ஸ்டாலின், அப்புறம் அந்தாண்ட இவங்கெல்லாம் எப்படின்னா மக்களை தொடக்கூடிய இதை பண்றாங்க. இவர் கார்பரேட், இவர் எல்லாரையும் அப்படியே பயங்கரமா அவரே புழுகி கார்பரேட் எடுத்துட்டு போட்டு எல்லாத்தையும் வச்சிருவாரு. இங்க இவங்க சாதாரண மக்கள் கிட்ட இவங்க இருப்பாங்க. இவங்க மேல கையை வைக்க போனீங்கன்னா இவங்க எடுத்து அடிப்பாங்க, கல் விடுவாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க வீழ்த்திட்டாரு. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு டெல்லி மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவிஎம் வச்சு எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டாரு. இங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்க திமுக என்ன பண்ணுவான், மொத்த ஓட்டு, பதிவான ஓட்டு, ஆண் ஓட்டு, பெண் ஓட்டு, மூன்றாம் பாலினம் எடுத்துக்கிட்டு இங்க எடுத்துட்டு போயிட்டு தலைமையில கொடுத்துருவான். தலைமை அதை எடுத்துட்டு போயிட்டு வாக்கு என்றவங்கிட்ட அந்த ஏஜென்ட் விட்டுருவோம். வந்துட்டு மெஷின் எடுத்து வச்சோன்னே திருப்பி காட்டுங்க சார், சீரியல் நம்பர் ஓபன் பண்ணுங்க சார் அப்படிப்பான். இதெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரர்கள் மட்டும்தான் நடக்காது, நடக்காது. இதனால இவர் பரட்ட முடியாது, ஏன்னா இவன் பரட்டிடுவான். ஒருவேளை ஒரு வெற்றி அப்படின்னா கூட வெற்றி கோடு கூட ரொம்ப போராடி பெறுகிற இடமாக இருக்கும் அப்படின்னு யாரு மம்தா அவர்கள். அதெல்லாம் இருக்காது. அதாவது ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு பெங்காலிஸ்னுடைய உணர்வு பிரதிநிதி நான் சொல்றேன் அப்படின்னா, அங்க இடுபறிக்கே இடம் இல்லை. நாங்க வந்துட்டு எப்படி வருவாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்டுகள் மம்தாக்கு எதிரா, சரி, காங்கிரஸ் மம்தாக்கு எதிரா, பாஜக மம்தாக்கு எதிரா, இன்னும் இருந்து வேற எவனா தலைவர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனும் மம்தாக்கு எதிரா. சரி, ஆனா மம்தா தனியால அனைத்து பேருக்கு எதிராகவும் கொம்பு சுத்துது. ஃபார் சிம்பிள் ரீசன், அது மக்கள் கிட்ட இருக்குது. அது 3 பேரும் கல்லெறிகிறாங்களே, காயம் பலமா இருக்கு. படாது அதுகிட்ட படாது. நீங்க எல்லா கல்லையும் வந்துட்டு அது அந்த அளவுக்கு கொம்பு சுத்துவாங்க. நம்மளுக்கு அவங்க பேசக்கூடிய மொழி நம்மளுக்கு புரியல. மம்தா நான் மம்தா பேசுறது டிரான்ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ்ல வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஆழமா பார்ப்பேன், அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்குவேன். நம்ம இப்ப எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிறோம்னா, இந்தியான்ற ஒரு நாட்டுல நம்ம ஒரு குகையில இருக்கோம். அந்த குகை பேர் தமிழ்நாடு. கேரளால நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சரி, ஏன்னா இப்ப இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி, புரியுதுங்களா? ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு 40,000 50,000 இல்ல 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதனால இவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இவங்க அங்க நடக்கிறத காட்டவே மாட்டாங்க. எவனுக்குமே தெரியாது பெங்கால்ல கல்கட்டா எங்க இருக்குது, 20வது பர்கனா மாவட்டங்கள் எங்க இருக்குது, எதுவுமே தெரியாது. ஒரு மயிறு தெரியாது, ஆனா இங்க சீஃபா இருக்கலாம். சோ இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். இவன் என்ன சொல்லுவான்னா, பெங்காலில் பிரச்சாரம் முடிந்தது, பெங்காலில் பரப்புரை ஓய்ந்தது, 92% வாக்கு பதிவானது, அதிர்ச்சியில் இருக்கிறார் மம்தா, மம்தாக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க. இதேதான் சொல்லிட்டு இருப்பான். இங்கேயும் அந்த மாதிரிதான் சொன்னாங்க. அப்புறம் 85 சொன்னாங்க, பதிவான வாக்குகள் என்னன்னு பாடுற முட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தாங்க. அப்புறம் எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. இதுல என்னன்னா, இதை சொல்லி சம்பாதிச்சிட்டோம் நாங்க. எது இந்த பர்சன்டேஜ்ன்றது ஒண்ணும் இல்லை, அப்சல்யூட் நம்பர்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான மாற்றமும் பெருசா இல்லைன்றத சொல்லி நாங்க சம்பாதிச்சிட்டோம் நிறைய வீடியோ போட்டு. அப்பதான் இவங்க பின்னாடி வராங்க. புரியுதுங்களா? அப்போ மம்தா அப்படின்னோம்னா என்னது, ரேவந்த் ரெட்டின்னா எப்படி அவர் ஜெயிச்சாரு? ரேவந்த் ரெட்டி இப்ப இங்க ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இங்க ஒரு சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுறாரு. ரேவந்த் ரெட்டி வச்சுக்கிட்டு, மானை வச்சுக்கிட்டு தான்
காலை உணவு திட்டத்தை அவர் பண்றாரு. ம், ம், ம். அவர் என்ன சொல்றாரு, நான் அங்க போயிட்டு அதை பண்ண போறேன்றாரு. சோ அரவிந்த் கெஜ்ரிவால் இங்க வராரு. ஆமா, ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் பார்த்தாரு. நம்ம பார்த்தோம். காங்கிரஸ்காரன் எவனாவது வந்தானா? ராகுலே அல்வா வாங்கிட்டு வந்தாரு. அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு. இதை புரிஞ்சுங்கன்ற நான். அப்போ மக்கள் அரசியல் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த மக்கள் தலைவரெல்லாம் இப்போ அங்க பாத்தீங்கன்னா சிவகுமார் ம். அவர் மேல வரவே விட மாட்டாங்க தலைமை. அந்த பழைய கடவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு 80 பேர் இருக்கிறாங்க. புதுசா வந்துருக்கிற இளைஞர்கள் 60 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட நிற்கிறாங்க. இவங்க தான் கட்சியை காப்பாற்றுறது, ஜெயிக்க வச்சது எல்லாம். ஏன்னா இவர் கொடுக்கவே இல்லை. இதுதான் காங்கிரஸ் தலைமை. மேரி கேட்டா என்ன தெரியுமா சொல்ல, நீ மேல வந்துரு அப்படின்னாங்க. அதெல்லாம் தேவையில்லை, போட்டான் அங்கே நிற்கிறாரு. புரியுதுங்களா? சரி, இவன் செத்தவன தான் அண்ணன் செத்த தென்னை காலி அவன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் பேசாது இருக்காரு. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ப்ராக்ரெசிவா இருக்கும் எல்லாமே. அவர் பெரும் பணக்காரர் இருந்த ஆளு சிவகுமார். அவரது வேற மாதிரி இருக்கும் செயல்பாடு. ஆனா அவர் சிஎம் கிடையாது. அப்புறம் என்ன ஆகும், அடுத்த தேர்தலில் சிவகுமார் தான் மறுபடியும் லீட் பண்ணுவார். ஆனா அவர் தோப்பாரு. ஸோ இதுதான் காங்கிரஸ். ஒருத்தனை வாழவே விடாது, மக்களையும் வாழ விடாது, மற்றவர்களையும் வாழ விடாது. பிஜேபியில போனா பரவாயில்ல, அவன் கட்சிக்காரனை வாழ வச்சு பெருசா பாருங்க. அண்ணாமலை நல்லா வாடுறாங்க. வாடகைலாம் எடுத்துங்க, நிறைய சேர்த்துட்டாங்கன்றாங்க. அப்படிதான் காங்கிரஸ்ல அதுவும் இருக்காது. அதனால மம்தா வந்துட்டு அவங்களுடைய கிரவுண்ட்ல தோற்கடிக்கிறது அப்படின்றது பெங்கால தோற்கடிக்கிறதுக்கு இணையானது. ஸோ அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா சூத்திரமும் தெரியும் பிஜேபியை பத்தி. அவங்களுக்கு எந்த கட்சி, மம்தாக்கு தன்னுடைய கட்சியினுடைய பலம் பலவீனத்தை விட பிஜேபியினுடைய பலம் பலவீனம் தெரியும். இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டியது. அந்த அளவுக்கு அந்த அம்மா ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல்வாதி. நிறைவான கேள்வி தோழர், வாஷிங் மிஷினோட இப்ப பஞ்சாப்ல பிஜேபி இறங்கியிருக்காங்க. அந்த வாஷிங் மிஷின்ல என்ன நடக்கும் அடுத்து? அவங்களுக்கு என்ன அப்படின்னா 29 வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. சரி, நிறைய மசோதாக்களை அவங்க நிறைவேற்ற வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் 2/3 தேவை. ஏன்னா எல்லாத்துக்கும் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வரும், அரசமைப்பு சட்டத்தை கை வைக்கணும், திருத்தம். அது வேணும் அப்படின்னா இங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். ஆனா மாநிலங்களவையில அவங்களுக்கு பெரும்பான்மை கூட கிடையாது. இப்பதான் அவங்க வந்துட்டு 112 வந்துருக்காங்க. இந்த 7 பேர் 112 வந்துருக்காங்க. அதனால அவங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு கோச்சிங் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மூழ்கி தண்ணி குடிக்கிறதா வேலையை அதான் பண்ணுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் வேலை தொடர்ச்சியா வாஷிங் மிஷின் இல்லாது வாஷிங் மிஷின் ஊழல் நாட்களை கூட்டுறது. இது கபடிகர அரசியல். அவங்கள்ட்ட இருந்து 10 எம்பிக்கள்ல வந்துட்டு 7 பேரை ஜீர்ணிச்சிருவாங்க, முழுமையா ஜீரணிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பலவீனம் இருக்குல்ல. அவங்க என்ன நினைப்பாங்க, எம்பி ஆயிட்டோம் அடுத்தபடி என்ன ஆகும், ஒன்னாவது மந்திரி ஆக மாட்டோம், ஒண்ணும் முடியாது. அப்ப எங்க போனா மந்திரி ஆனா பிஜேபி மந்திரி போயிடுவான். அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயமே. ஒண்ணு கொள்கை பிரின்சிபல்லாம் சொன்னாரு அவரு. யாரு அந்த தலைமை ஏற்றாரு அந்த புடுங்கி, அவரை பத்தி நானும் தான் போட்டேன். என்ன ஆம் ஆத்மி கட்சியை விட மக்களுக்கு செஞ்ச கட்சி அங்க என்னது? காங்கிரஸ் செஞ்சிருச்சா? பிஜேபி செஞ்சிருச்சா? அப்படியே பஞ்சாபி ஓட்டு போட்ட. நீ பேசுறல்ல, காரணம் இருக்கணும்ல. பிரின்சிபல் எது அப்படியே நழுவி போயிடுச்சா? எங்க போச்சு? காங்கிரஸோட போயிட்டான் அவன், எதோடையும் போல அவரை. அப்புறம் ஒரு நீதிபதியை பார்த்து நீங்க RSS பேக்ரவுண்ட், நீ வடக்கு விசாரிக்க கூடாது அப்படின்றான். சொர்ணகமல் சர்மாவா அது லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஜட்ஜா உட்காந்துட்டு இருக்குது. நேரடியாக சொல்ற, விசாரிக்காத, அவ்வளவுதான். நீ விசாரிக்க கூடாது, நியாயம் கிடைக்காது. லாயரை வச்சிருக்க நேரடியா. இதுதான் கெஜ்ரிவால். புரியுதுங்களா? அதாவது ஒரு புதிய இந்தியா தான். அதாவது ஸ்டாலின், கெஜ்ரிவால், ரேவந்த் ரெட்டி, HD சிவகுமார், இவங்கெல்லாம் என்ன கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு புதிய இந்தியா. இன்னும் இந்த பழைய இந்தியா இருக்குது பத்தியா? அதான் இந்த காங்கிரஸும் பிஜேபியும் இருக்குதுங்க. இதுல ஒழிச்சு விட்டோம்னா போறோம், நாடு நல்லா இருக்கும். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.